தங்கம் தங்கமாக இருந்தாலும் அதன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அதனுடைய மதிப்பு. நீங்க எங்க இருக்கிறீர்கள், யாரிடம் பழகிறீர்கள் என்பது மிகவும் அவசியம். நம்மளோட தங்கமா இருந்தாலும் நல்லது கெட்டது பார்த்து தான் பழகணும். அது கெட்டதா இருந்தாலும் அதுகிட்ட போய் நீங்க போய் உளுந்து பேசிட்டு பழகிட்டு இருந்தா அது சேத்தாலி மூஞ்சில பூசிக்கிட்ட மாதிரி தான். அது தங்கமா இருக்காது, தகரமா தான் இருக்கும். ஒரு விஷயம் அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுமே சில ஜென்மங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தப்பு 2 தப்பு 3 தப்புன்னு போயிட்டு இருக்கு. இப்படி தப்ப உணர எப்போ புத்தி வரும்னா, நம்ம கை கால் இப்படி ரத்தம் சுண்டி கை கால் இப்படி ஆடி கூனி குறுகி 4 பேர் பேசி தாய் துப்புனா அந்த அந்த ரத்தத்தோட இது தட்டி விட்டுட்டு போகுது. அப்படிலாம் ஜென்மங்கள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆகும்போது தான் நம்ம பண்ணின தப்பை உணருங்க. அப்படி இருக்கு சில ஜென்மங்கள். திருந்த மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களும் இருக்கு. அதெல்லாம் இருந்தும் இப்படி மாற மாட்டேங்கிறாங்க. 4 பேர் வேணும்னு நினைக்கணும். 4 பேர் வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு யாரும் நடந்துக்க கூடாது. அந்த 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 இடத்தையே எல்லாரும் ஒதுக்குற அளவுக்கு ஒரு இதே இருக்கக்கூடாது. அதை விட பாவம் எதுவுமே இல்லை. அது ஒரு ரொம்ப அசிங்கப்பட்ட ஜென்மம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பயங்கரமான விஷயம் அதெல்லாம். நம்மளை வெறுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுலேருந்து மீண்டு எந்திரிச்சு வந்து நல்ல ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். உங்களையும் பாராட்டுவாங்க. அதுக்காக போய் 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 சாக்கடையில் உழுந்து நாரதான் செய்தவரை சுத்தமாவார். அதுமாரி தான் தங்கம் தங்கமாக இருக்கணும். அது வேறு இடத்துல போய் விழுந்துச்சுன்னா தங்கம் கூட கருப்பாக மாதிரி அது உதஞ்சு போயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. இதை நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம காதில் விழும்போது ஒரு தட்டை சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு அதுலேருந்து புரிஞ்சிக்கிற தன்மை வரும். இப்படிலாம் உலகத்தில் நடக்குது, அப்படிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் தப்பு உணரும் போது அந்த மாதிரிலாம் நடக்குது பாரு உலகத்துலன்னு புரிஞ்சுக்கணும். நல்லது இது ஏன் தேவையில்லை அப்படின்ட்டு அழுத்தக்கூடாது. புரியுதா? தேவை நின்று அதில் போய் அங்கே போய் விழுவா போகிறோம். ஒரு விஷயம் காலை விழுதுன்னா அது நல்லதே நம்ம எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள நல்லதே நினச்சி போயிட்டே இருக்கும். புரியுதா? இதான் நல்லது கெட்டதை புரிஞ்சு வளரணும். எப்போ பார்த்தாலும் அந்த தப்பானதே காதில் வாங்கக்கூடாது. நல்லதையும் காதில் வாங்கணும், கெட்டதையும் காதில் வாங்கணும். நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்தை இந்த காலையில் வாங்கி அந்த தூக்கி தூர போட்டணும். அது எல்லாரும்